தனுஷ்கோடி கடலோர பகுதியில் கரைவலை இழுப்பதில் மீனவ பெண்கள் அதிகம் ஈடுபட்டு வருகின்றனர். மீன்பிடி தொழில் ஈடுபட்டு வரும் பெண்கள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பாரம்பரியமான கரைவலை மீன்பிடி முறையை இலங்கையிலும் தமிழகத்தின் சில பகுதிகளிலும் பெண்கள் உயிர்ப்புடன் செய்து வருகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு கடலில் இறங்கி மீன்பிடி வலைகளை இடுப்பில் கயிறு கட்டி இழுத்து கரை வலைகளில் கிடைக்கும் மீன்களை பிடித்து விற்று வருவதாக கூறும் மீனவ பெண்கள் பல நேரங்களில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து பிழைப்பு நடத்தி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்கிட்ட, ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு மேலே அதிகமாக கிடைக்காது. மீன் பட்டாதான் அதிகமாக ஆளுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். வாரத்தில் எப்படி 1000 ரூபாய் சம்பாதிப்போம். இதை சம்பாதிச்சா நாங்கள் சாப்பிடணும், பிள்ளை குட்டியில் காப்பாற்றணும். வேறு என்ன செய்ய? இதுக்கு மேலையெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட மாட்டோம். தனுஷ்கோடியில் வெறும் 200 பாரம்பரியமான மீனவ குடும்பங்கள் மட்டுமே அடிப்படை வசதிகள் இன்றி ஓலை குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். இதனால் வறுமை காரணமாக தனுஷ்கோடி மீனவ பெண்கள் கரைவலை இழுப்பதில் அதிகம் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாலை 4 மணிக்கு வரும் நாங்கள் கஷ்டப்பட்டு வலை இழுத்தால் வெறும் 40 ரூபாய்க்கு தான் மீன்கள் கிடைக்கும் என்றும் அந்த 40 ரூபாயை வைத்துத்தான் குடும்பத்தை காப்பாற்றி வருவதாக கூறும் பெண்கள் ஒரு படகில் 50 பெண்கள் கரைவலைகளை இழுப்பதாகவும் தெரிவிக்கின்றார் மீனவ பெண் ரோஸ்லெட். 4 மணிக்கு வருவோம். வெளியே தர பெண்கள் போய் வளைத்து கஷ்டப்படுவோம். இந்த மீன் தொழில் பிடிச்சா தான் எங்களுக்கு சாப்பாடு. வருமானமே அதான் 30-40 ரூபா தான் கிடைக்கும் வருமானம். அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாளைக்கு 40,000 50,000 வருவோம். ஆம்பளையோடு கஷ்டப்படுவோம். அரசு துறைகளும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் மீனவ குடும்ப பெண்களுக்கு மாற்றுத் தொழிலாக கடற்பாசி வளர்த்தல், தையல் பயிற்சி, மீன் ஊறுகாய் தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை அளித்து வருகின்றன. ஆனால் தனுஷ்கோடி மீனவ பெண்களுக்கு அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கும் பாரபட்சத்தினாலும் இத்திட்டங்களின் நன்மையினை தனுஷ்கோடி மீனவர்களால் முழுமையாக நுகர முடியாமல் உள்ளது என்றும் இந்த நிலை மாற மீன்வளத்துறை நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். ஆண்களோட நாங்கள் பெண்கள் தான் ரொம்ப அதிகமாக நாங்கள் மீன் பிடிக்கிறோம். பெண்களும் சேர்ந்து பிடிச்சா தான் நாங்கள் இந்த மீனை பிடிச்சி சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா தான் கிடைக்கும். அதிகமாக கிடைக்காது. இதுதான் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 6 மணியை போல் விடிய காலையில் 6 மணிக்கு வருவோம், 4 மணிக்கு வருவோம். 4 மணிக்கு வந்து இப்போ ஒரு 8-10 மணி 11 மணி போல் நாங்கள் போகணும். விசைப்படகு வைத்திருக்கும் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று இறால், கணவாய் போன்ற ஏற்றுமதி ரக மீன்களை பிடித்து வருகின்றனர். அவை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் ராமேஸ்வரத்தில் உள்ளூர் மக்களின் மீன் தேவைகளை தனுஷ்கோடி கரைவலை மீனவர்கள்தான் இன்றளவும் பூர்த்தி செய்து வருகின்றனர். செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.